இப்போது நமது அன்புக்குரிய குரு, சத்திய சனாதன தர்மத்தின் போதகர், நித்திய மற்றும் மாறாத உண்மை, மகேஷ் சாஸ்திரி ஜி அவர்கள், பிரளயா என்று அழைக்கப்படும் நமது பூமியில் நிகழப் போகும் மிகப்பெரிய மாற்றத்தை விரைவில் அறிவிக்கப் போகிறார். ஆனால் அதற்கு முன், பிரளயம் என்றால் என்ன என்று இங்கே சாஸ்திரி விளக்குகிறார். இது எப்படி, எப்போது, ஏன் நடக்கிறது? பூமி அன்னை தன் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு இது. இதைவிட சிறந்த பரிசு இந்த வாழ்க்கையில் இருக்க முடியாது. விளக்கத்தை தொடங்குவதற்கு முன், சாஸ்திரி ஜி, சகாப்தத்தின் மாற்றம், பூமி சொர்க்கத்திற்கு புறப்பட்டது மற்றும் புதிய பூமியின் வருகையை பற்றி பகிர்ந்து கொள்ள போகும் தகவல்களை கூகுள், சாட்ஜிபிடி அல்லது இல் காண முடியாது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறார். இணையத்தில் வேறு எந்த தளமும் இல்லை. எந்த ஒரு பெரிய விஞ்ஞானியோ, பெரிய துறவியோ, மகாத்மாவோ அல்லது வேதத்தில் உயர்ந்த அறிஞர்களோ இவற்றை அறிவதில்லை. இந்த பூமியில் யாருக்கும் இந்த ரகசியங்கள் தெரியாது, கடந்த காலத்தில் யாருக்கும் தெரியாது. எனவே இந்த தகவலை நீங்கள் எந்த மதத்தின் எந்த அறிவியல் புத்தகத்திலும் அல்லது வேதத்திலும் காண முடியாது. ஆண்டாண்டு காலமாக ஏதேனும் ஒரு மத புத்தகத்தை படிப்பதன் மூலமோ, கடுமையான தவம் செய்வதன் மூலமோ, அல்லது யோகா, ஆசனம், தியானம், மந்திரம், கீர்த்தனை, சத்சங்கம், அர்தஸ், நமாஸ் போன்ற எந்த ஞான குருவின் ஆலோசனையை பின்பற்றுவதன் மூலமும் கடவுளை பற்றிய இந்த அறிவை நீங்கள் பெறலாம். பிராணாயாமம் போன்றவற்றை செய்து சாதிக்க முடியாது. ஏனெனில் இந்த அறிவு இவ்வுலகில் இல்லை. உண்மை என்னவென்றால், இந்த உண்மையான நித்திய அறிவு பூமியில் நிறுவப்பட்ட தருணத்தில் அழிவு ஏற்படுகிறது. பின்னர் பூமி இந்த சுற்றுப்பாதையில் இருக்காது. இப்போது நீங்கள் ஆச்சரியப்படலாம். உலகெங்கிலும் உள்ள அனைத்து மதங்களிலும் ஞானிகளாக கருதப்படும் ஏராளமான பின்பற்றுபவர்களை கொண்ட பல கற்றறிந்த மத குருக்கள் இருக்கிறார்களா என்று. அந்த சாமியார்கள் யாருக்கும் இந்த ரகசியங்கள் தெரியவில்லை என்றால், எந்த மத நூல்களிலும் அறிவியல் புத்தகங்களிலும் எந்த துறவி, மகாத்மா, விஞ்ஞானி மற்றும் அறிஞரின் மனதிலும் இது குறிப்பிடப்படவில்லை என்றால், இந்த தகவல் மகேஷ் சாஸ்திரிக்கு எங்கே, எப்படி கிடைத்தது? அது நினைவுக்கு வருகிறதா? இது போன்ற அணுக முடியாத ரகசியங்களை சாஸ்திரி எப்படி அறிவார்? இந்த கேள்விக்கான பதில் மிகவும் எளிமையானது மற்றும் புரிந்து கொள்ள எளிதானது. இதில் சாஸ்திரி ஒன்றும் இல்லை. உங்களையும் என்னையும் போல சாஸ்திரியும் ஒரு சாதாரண மனிதர்தான். இருப்பினும் சாஸ்திரி ஜி இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் பிரமிக்க வைக்கும் ஆத்மாவுடன் தொடர்பில் இருக்கிறார். அவதாரம், கிறிஸ்து, கடவுள், விஷ்ணு, கிருஷ்ணர் போன்ற பெயர்களால் அறியப்படுகிறது. அந்த ஆன்மா ஒரு அழகான பெண்ணின் உடலில் உள்ளது. இந்த பிரபஞ்சத்தில் நித்திய அறிவை கொண்ட மிகவும் சக்தி வாய்ந்த, கருணை மற்றும் நல்லொழுக்கம் உள்ள ஆத்மா அவர். அவள் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து ரகசியங்களையும் அறிந்திருக்கிறாள். எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில்களை கொண்டிருக்கிறாள். அதாவது, அந்த ஆன்மா எந்த சூரிய குடும்பத்தில் என்ன நடக்கப் போகிறது, அது எப்படி எப்போது நிகழும் முதலியன தெரியும். அந்த பரலோக ஆன்மா மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் மற்றவர்களின் நலனில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அதற்கு பதிலாக பூமியில் உள்ள மக்கள் சரியான நேரத்தில் சரியானதை செய்ய வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். அதனால் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும். சாஸ்திரி ஜி அந்த ஆன்மாவுடன் மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். இந்த அறிவை சாஸ்திரி ஜிக்கு அளித்துள்ளார். எனவே நேரம் வரும்போது உலக முன்னேற்றத்திற்காக சாஸ்திரி ஜி மக்களுக்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது, என்ன என்பதை விளக்க முடியும். அந்த நேரத்தில் நடக்கும். அதனால்தான் சாஸ்திரி ஜி கடந்த 38 ஆண்டுகளாக தனது வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது என்பதை ஆழமாக விளக்கி மக்களை நல்ல பாதையில் செல்ல ஊக்கப்படுத்தினார். எனவே இது சாஸ்திரியின் செய்தி அல்ல, ஆனால் இது அந்த ஆன்மாவின் மற்றும் இந்த தாய் பூமியின் செய்தி. இது தவிர சாஸ்திரி ஜி பதிலளிக்கும் சில அழகான கேள்விகள் பின்வருமாறு. 1. உங்கள் எதிர்காலம் என்ன? 2. இந்த பூமியின் எதிர்காலம் என்ன? 3. நீங்கள் முன்பு எங்கே இருந்தீர்கள், இந்த பூமி எங்கே இருந்தது? 4. ஏன் இந்த வினோதமான சம்பவங்கள் இந்த பூமியில் இன்று நடக்கின்றன? 5. இதற்கு பிறகு எந்த பூமி இங்கே வரும், அப்போது நீங்கள் எங்கே இருப்பீர்கள்?
6 2500 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் எங்கே இருப்பீர்கள்? பிறகு நம்முடைய இந்த பூமி எங்கே இருக்கும்? 7 2500 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே எந்த பூமி இருக்கும்? அந்த பூமியில் இருப்பவர்கள் யார்? 8 200 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கே இருந்தாய்? 200 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கே இருப்பாய்? 9 உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்க இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் சாஸ்திரியே கூறுவார், அழிவு நாள் என்றால் என்ன? இதற்கான பதில் மிகவும் எளிமையானது. மூன்றாவது கிரகத்தின் பாதையில் ஒரு பூமியின் காலம் முடிவடையும் போது அந்த பூமியில் ஒரு பேரழிவு ஏற்படுகிறது. ஒரு பூமி சூரியனை நோக்கி நகர்ந்து அதன் இடத்தில் புதிய பூமி வரும் காலம் பிரளயா எனப்படும். இந்த இடத்தில் இதற்கு முன்பும் பல பேரழிவுகள் நிகழ்ந்துள்ளன. எதிர்காலத்திலும் பல பேரழிவுகள் ஏற்படும். ஏனெனில் இதற்கு முன்பிருந்தே பல பூமிகள் இந்த இடத்துக்கு வந்து மேலும் தேவலோகத்திற்கு வந்து சென்றுள்ளன. இதற்கு பிறகும் பல பூமிகள் இந்த இடத்திற்கு வந்து தேவலோகுக்கு வந்து செல்லும். ஆனால் இந்த உலகில் ஒரு பூமி இருக்கும் வரை அதில் வாழும் மக்களின் மனங்கள் மதங்களின் அறியாமை வேதங்களால் மோசமாக பிடிக்கப்படுகின்றன. மனதில் அறியாமையால் ஒரே வயிற்றில் பிறந்த சகோதரர்களுக்கு இடையே கணவன் மனைவிக்குள் கூட இது போன்ற போர்கள், பெரும் போர்கள், சண்டைகள், மோதல்கள் எல்லா பூமியிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் இங்கு பார்க்கும் எண்ணற்ற பேரழிவுகள் முதல் முறையாக நடக்கவில்லை. எப்படி பல சமய நூல்கள், பல மதங்கள் பிறரை தவறாக வழிநடத்துவதில் வல்லவர்கள் பலர், மக்களை மதம் மாற்றுபவர்கள் பலர், கடவுளை பற்றி தம்மை தாமே அறிந்தவர்கள் என்று அறிவித்துக் கொள்பவர்கள் பலர், கடவுள் என்று தங்களை தாங்களே அறிவித்துக் கொள்பவர்கள் பல சமயங்களில் வல்லவர்கள், மக்களை ஈர்ப்பது முதலியன. அதை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி அவர்கள் மக்களை அன்னை பூமியின் உண்மையிலிருந்து விலக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான சம்பவம் எல்லா பூமியிலும் நடந்துள்ளது. மதம் எனப்படும் இந்த அறியாமை நோயை அகற்ற ஹோலோகாஸ்ட் ஏற்படுகிறது. ரஷ்யா, உக்ரைன் போன்ற போர் வரும் பூமியிலும் நடக்கும். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் படுகொலை, நியூயார்க் உலக வர்த்தக மைய சம்பவம், முகலாயர்களின் பயங்கரவாதம், புனித நூல் சேகரித்து மட்டுமே உணவு உண்ணும் ஒரங்கசீப் போன்றவர்கள், அடால்ஃப் ஹிட்லர் போன்றவர்களும் பிறப்பார்கள். இது ஒரு ஆத்மா நடுங்கும் செயல். கடந்த 2000 வருட வரலாற்றில் இங்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்துள்ளதோ அது போன்ற கொடூரமான சம்பவங்கள் இனிவரும் பூமியிலும் நடக்கும். இது போன்ற கொடூர சம்பவங்கள் இதற்கு முன் பூமியிலும் அதற்கு முன் பூமியிலும் நடந்துள்ளன. இந்த கொடூரமான சம்பவங்கள் நம் பூமியிலும் எதிர்காலத்திலும் எல்லா பூமியிலும் நடக்கும். அதனால்தான் எதிர்கால பூமியிலும் இந்த பேரழிவு ஏற்படும். அழிவு நாள் பற்றிய இந்த அறிவு முழு உலகிற்கும் ஒரு நல்ல செய்தி. பூமியின் கருவறையில் இருந்து வெளிவரும் சந்திரனே இந்த பேரழிவுக்கு சான்று. இதுவும் சந்திரன் அவதாரம் வந்ததற்கான சான்றாகும். கடவுள் உண்மையில் இருக்கிறார், பூமிக்கு வருகிறார், நல்லவர்களின் துன்பங்களை நீக்குகிறார், பூமியின் பாரத்தை அகற்றுகிறார் என்று இந்த பிரபஞ்சம் உலக மக்களுக்கு சொல்கிறது. பூமியின் ஒரு சகாப்தத்தின் முடிவே பிரளயா என்ற பெயரால் மக்கள் அறிவார்கள். மேலும் இது உலகின் முடிவு, டூம்ஸ்டே, மகாபிரளயா, பேரழிவு, சகாப்த மாற்றம் போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் பல மத நூல்களிலும் காணப்படுகின்றன. பெரும்பாலான சமய நூல்கள் எழுதப்பட்ட காலகட்ட மக்களிடம் சூரிய குடும்பத்தை பற்றியோ தியனை பற்றியோ கடவுளை பற்றியோ இவ்வளவு விரிவான தகவல்கள் இல்லை என்றாலும் கடவுள் இருக்கிறார், சொர்க்கம் இருக்கிறது, நரகமும் இருக்கிறது என்று அறிந்திருந்தார்கள். கடவுள் உண்டு, ஆன்மா உண்டு, மறுபிறப்பும் முக்தியும் உண்டு, அழிவும் உண்டு. கடவுள் வானத்திலிருந்து பூமிக்கு வருவதற்கு முன், பூமிக்கு வந்த பிறகு நல்லவர்களின் துக்கங்களை நீக்குகிறார். பல விஷயங்கள். இவை அனைத்தும் உண்மை என்று நிரூபிக்க கடவுளின் ஆன்மா பரலோகத்திலிருந்து இங்கு வந்து அறிவியல் ரீதியாக உண்மை என்று நிரூபிக்கிறது. இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவியவுடன் கடவுள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் அல்லது கடவுள் சொர்க்கம், நரகம், ஆன்மா, மறுபிறப்பு, முக்தி இவைகளையெல்லாம் சொல்லிவிட்டு போனார் என்று நல்லவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். டூம்ஸ்டே முதலியவை அனைத்தும் உண்மைதான். அதனுடன் இப்போது தங்கள் பூமியின் காலமும் இந்த இடத்தில் முடிந்துவிட்டது என்றும் சொன்னார்கள்.
இந்த நற்செய்தி சத்திய சனாதன தர்மத்தின் ஸ்தாபனம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நித்திய உண்மை மக்கள் மனதில் நிலைநிறுத்தப்பட்ட உடனேயே அழிவு நாள் வருகிறது. பேரழிவு எவ்வாறு நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு முன், நமது பூமியில் உள்ள மக்களுக்கு சூரிய குடும்பம் மற்றும் டிஎன்ஏ பற்றி எவ்வளவு தெரியும், எவ்வளவு தெரியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரி ஜி தனக்கு எவ்வளவு தெரியும் என்பது பற்றி விரிவாக பேசப் போவதில்லை, ஏனென்றால் அது தேவையில்லாமல் நீண்ட கதையாகிவிடும். ஆனால் சுருக்கமாக, அத்தகைய சில படங்களை பாருங்கள். அவற்றை புரிந்து கொண்ட பிறகு படுகொலையை புரிந்து கொள்வது எளிதாகிவிடும். இந்த படங்களிலிருந்து மட்டுமே பல யோசனைகளை பெறுவீர்கள். ஆனால் நமது சந்திரன் முந்தைய பூமியின் மையமாக இருந்தது என்பது விஞ்ஞானிகளுக்கு இன்னும் தெரியவில்லை. மேலும் நமது பூமியின் மைய பகுதி எதிர்கால பூமியின் சந்திரனாக மாறுமா என்பது கூட தெரியவில்லை. இப்படிப்பட்ட உண்மையான விஷயங்களை தாமாகவே கண்டறிவது என்பது 1 மைல் அல்லது 10 மைல் என்ற மைல்கள் அல்ல, மாறாக 258 லட்சம் மைல்களின் மைல்கள். மனித குலத்திற்கு அழிவு நாள் பற்றிய இந்த அறிவை தானே கண்டுபிடிப்பது என்பது மிகவும் முடியாத காரியமாக இருந்தது. அதனால்தான் இந்த மர்மத்தை வெளிப்படுத்தும் மனித உடலில் வாழும் இந்த கடவுளின் ஆன்மா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தேவ்லோக்கில் இருந்து வந்த இந்த ஆத்மாவுடன் சாஸ்திரி ஜிக்கு நல்ல தொடர்பு உண்டு. ஒவ்வொரு பூமியிலும் உள்ள மக்கள் கடந்த 2000 ஆண்டுகளில் சூரிய குடும்பத்தை பற்றி பல விஷயங்களை கண்டுபிடித்துள்ளனர். ஆனால் விஞ்ஞானிகளுக்கும் மத நூல்களின் அறிஞர்களுக்கும் தெரியாத முக்கிய விஷயம் என்னவென்றால், பூமியின் மையமானது பூமிக்கு எதிர் திசையில் சுழலும் மிகவும் வெப்பமான நிலவு ஆகும். இந்த அடிப்படை விஷயத்தை அறியாததால் முழு படைப்பின் எண்ணற்ற மர்மங்களை நம்மால் அறிய முடியவில்லை. உதாரணமாக, 1. மையமும் பூமியும் ஒன்றுக்கொன்று எதிரெதிர் திசையில் சுற்றுவதால் உராய்வு காரணமாக ஆற்றல் உருவாகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. 2. இந்த ஆற்றலில் இருந்து வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் முதல் புவியீர்ப்பு, இயற்கையின் சுழற்சிகள், ஹெலிகல் டிஎன்ஏ, மின்சாரம், கணினிகள், காற்றுச் சுழல்கள், நீர்ச் சுழல்கள், பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு, பரிணாமம் மற்றும் இரட்சிப்பு போன்ற ஆயிரக்கணக்கான மர்மங்களை பற்றியது. வேண்டாம், தெரியாது. 3. இப்படி தேய்ப்பதால் பூமிக்கும் மைய பகுதிக்கும் இடையே உள்ள இரும்பு கல் நசுக்கப்பட்டு கொதிக்கும் எரிமலை குழம்பாக மாறி, சந்திரன் பூமியின் வயிற்றில் இருந்து குளிர்ந்த வானத்துக்கு செல்லும் போது கொதிக்கும் எரிமலை குழம்பு அதன் மேற்பரப்பில் உறைகிறது. அதே கொதிக்கும் லாவாவின் குமிழ்கள் உறைந்து உலர்ந்த பள்ளங்களை உருவாக்குகின்றன. 4. புதன் ஒரு பழைய பூமியின் மையமாகவும் இருந்தது, பின்னர் சந்திரன் உருவானது, பின்னர் புதன் உருவானது. அதனால்தான் அதில் கொதிக்கும் எரிமலை குழம்பு உலர்ந்த பள்ளங்கள் உள்ளன. இதேபோல் மதவாதிகளும் பிரம்மா பரமாத்மா என்று நம்புகிறார்கள். ஆனால் அவர் பூமியின் மையத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த சூடான சந்திரன் என்று அவர்கள் அறியவில்லை. அவர் பிரபஞ்சத்தை அதன் ஆற்றலுடன் இயக்குகிறார். அவதாரம் இருப்பதாக நம்புகிறார்கள். ஆனால் அந்த அவதாரத்தின் ஆன்மா கடந்த 80 வருடங்களாக நம் பூமியில் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. சொர்க்கம் இருப்பதாக நம்புகிறார்கள். ஆனால் அது வீனஸ் கிரகம் என்பது அவர்களுக்கு தெரியாது. பிறப்பு, உடல், உணவு போன்ற அனைத்தையும் வழங்கும் கடவுள் மற்றும் தாய் பூமியை பற்றி மத மற்றும் விஞ்ஞான மக்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அவர்கள் தங்கள் வணிகத்தை நடத்துவதற்கு உலகளாவிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொய் அமைப்பை உருவாக்குகிறார்கள். அந்த ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு அவர்களின் அரசாங்கங்களால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பொது மக்களும் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதே முறையையே பின்பற்றுகின்றனர். பள்ளிகளும் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரே பாடத்திட்டத்தை கற்பிக்கின்றன. அதே முறையான முறையை ஆயுதமாக பயன்படுத்தி 50 முதல் 100 ஆண்டுகளாக தாய் பூமியின் உண்மையை மறைப்பதில் இந்த தலைவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஏனெனில் பொது மக்களும் அதே உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையை ஆதரிக்கின்றனர். இங்குள்ள சமய, விஞ்ஞானம் உள்ளிட்ட திறமையான தலைவர்கள் அனைவரும் அன்னை பூமியின் யதார்த்தத்தை பொதுமக்களிடம் இருந்து மறைத்து 1000 ஆண்டுகள் பழமையான முறைப்படி தவறான போதனைகளை போதித்து அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். செய்பவர், அதாவது கடவுள், பூமி அதாவது தாங்கும் தாய் பூமி பற்றிய உண்மையை சொல்ல அவர்கள் விரும்பவில்லை.
உலகத்தின் மூல காரணங்களான இவ்விரண்டையும் பற்றிய அறிவின்மையால் பொதுமக்களும் அறியாமையே ஆதரிக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த தலைவர்களின் புகழ், மரியாதை, கோடி டாலர்கள் சம்பாதித்தல், மகிழ்ச்சி மற்றும் தலைமைத்துவம் தொடர்கிறது. தலைவர்கள் அனுபவிக்கிறார்கள், ஆனால் இந்த அறியாமையால் சாமானியர்கள் தினமும் பல துயரங்களை சந்திக்கின்றனர். இவ்வுலகில் அறியாமை மிக பெரிய அளவில் உள்ளது. இங்குள்ளவர்கள் தங்கள் விண்கலத்தை செவ்வாய் கிரகத்தில் தரையிறக்க முடியும், ஆனால் இந்த செவ்வாய் கிரகம் புதிய பூமியாக மாறப்போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. நமது விண்கலத்தை சந்திரனுக்கு எடுத்துச் செல்லலாம், ஆனால் இந்த சந்திரனே நமக்கு முன் இருந்த பூமியின் பிரம்மா பரமாத்மாவின் மையமாக இருந்தது என்பது தெரியாது. நிலவின் மண்ணையும் எரிமலை குழம்பு மண்ணையும் கலந்து பார்த்தால் இரண்டும் ஒரே மாதிரி இருப்பதை காணலாம், ஆனால் சந்திரனுக்கு முந்தைய பூமியின் கருவிலேயே எரிமலை குழம்பு சுற்றப்பட்ட கரு இருந்தது என்பது நமக்கு தெரியாது. விண்வெளியில் விண்வெளி நிலையங்களை உருவாக்கலாம், ஆனால் பூமி தாயை விட்டு விண்வெளிக்கு செல்வது எவ்வளவு பெரிய பாவம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. 50 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தலைவர்கள் இந்த அறிவை வரவேற்றிருந்தால் இன்று அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள். ஆனால் இங்குள்ள பல தலைவர்களின் தலைமை பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் அடிப்படையிலேயே உள்ளது. அறிவுள்ள குருவை நம்பாததாலும், பொய் மதங்கள், அறியா நூல்கள், அறிவில்லாத தலைவர்களை பின்பற்றுவதாலும் பூமியில் உள்ள மக்களின் மனம் நோயுற்றிருக்கிறது. நோய்வாய்ப்பட்ட மனங்களில் பதற்றமும் அமைதியின்மையும் இருக்கும். பேராசை, பேராசை, சண்டைகள், போர்கள் மற்றும் எண்ணற்ற பேரழிவுகள் ஆகியவை நோயுற்ற மனதின் விளைவுகளாகும். அதனால்தான் பூமி அன்னை பேரழிவிற்கு முன் மக்கள் மனதில் நோய்க்கு மூல காரணமான முழுமையற்ற அறிவால் அறியப்படாத மத நூல்கள் மற்றும் அறிவியலின் பொய்களை முற்றிலும் அழித்து மக்கள் மனதில் உண்மையை நிரப்பி அவர்களை ஆரோக்கியமாக்குகிறார். ஏனென்றால் பேரழிவின் போது நோய்வாய்ப்பட்ட மனம் கொண்டவர்கள் இறந்து விடுகிறார்கள் மற்றும் ஆரோக்கியமான மனதுடன் வாழ்கிறார்கள். அல்லது இப்படி சொல்வதானால், சரியானதை செய்பவர்கள் பூமி தாயுடன் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள், தவறான செயல்களை செய்பவர்கள் பின்தங்கியிருக்கிறார்கள். அல்லது பூமி அன்னையை நம்புபவர்கள் இரட்சிப்பை அடைகிறார்கள் என்றும், பொய் மதங்களை நம்புபவர்கள் வரவிருக்கும் புதிய பூமியில் குரங்குகள் மற்றும் புதிய மதங்களுடன் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குகிறார்கள் என்றும் கூறலாம். அதாவது, சரியானதை செய்பவர்கள் பாக்கியவான்கள் மற்றும் பிடிவாதமும் அகங்காரமும் முட்டாள்தனமும் உள்ளவர்கள் பாக்கியசாலிகள் அல்ல. மதம் மற்றும் விஞ்ஞானத்தின் பல பெரிய வணிகங்கள் பொய்களின் அடித்தளத்தில் இயங்குகின்றன. விஞ்ஞானிகளுக்கு மைய பகுதியிலும் பூமி தாயின் மூலமும் நிகழும் அற்புதமான மர்மங்களை பற்றி எதுவும் தெரியாதது போல, மத தலைவர்களுக்கும் கடவுள் மற்றும் தாய் பூமியின் மூலம் நடக்கும் மர்மங்களை பற்றி எதுவும் தெரியாது. அதாவது இருவருக்குமே கடவுள் பற்றிய அறிவு 0% கூட இல்லை. இப்போது நீங்கள் ஆச்சரியப்படுவதோடு மகிழ்ச்சியடைவீர்கள். கடவுளை 1% கூட அவர்கள் அறியவில்லை என்றால் ஏன் ஆயிரக்கணக்கான மற்றும் லட்சம் மக்கள் அவற்றை கேட்கச் செல்கிறார்கள்? அவர்கள் எப்படி இவ்வளவு பிரபலமாகிறார்கள்? பொய் வியாபாரம் எப்படி இவ்வளவு வளர்ச்சி அடைகிறது? உண்மையை பற்றி எதுவுமே தெரியாதவர்கள் உண்மையை தெரிந்து கொண்டோம் என்று சொன்ன பிறகு எப்படி இவ்வளவு பின்தொடர்பவர்களை கூட்டுகிறார்கள்? இங்குள்ள பெரிய மதங்களின் வெட்கமற்ற வணிகர்கள் தங்களை பின்பற்றுபவர்களுக்கு அவர்கள் இறந்த பிறகும் இரட்சிப்பை கூட உறுதியளிக்கிறார்கள். அதே நேரத்தில் இரட்சிப்பு என்றால் வேறு கிரகத்திற்கு செல்வது என்று அவர்களுக்கு தெரியாது. இங்குள்ள பலர் தங்களை கடவுளாக கூட அறிவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அவர்களது வியாபாரம் இன்னும் வேகமாக வளர்கிறது. கடவுளின் பெயரால் இங்கு பெரிய பேரழிவுகள் நடக்கின்றன. கடவுளின் பெயரால் இங்கு மதங்கள் உருவாகின்றன. மக்களை இரட்சிப்பின் மோகத்தால் கவர்ந்து தலைவர்கள் மத மாற்றத்தின் ஒரு பெரிய வணிகத்தை நடத்துகிறார்கள். மேலும் பல நிலங்களில் தங்கள் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதில் ஈடுபட்டுள்ளனர். அந்த தலைவர்களின் தொலைநோக்கு பார்வையும் குறிக்கோளும் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதுதான். மதம் என்ற இந்த பயங்கரமான அறியாமை நோயால் உலகம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது. பேரழிவிற்கு முன் அறியாமை, பேரழிவு எனப்படும் இந்த நோயை நீக்கி பூமியில் ஏற்படும் மாற்றங்களை அறிவது சத்திய சனாதனத்தின் ஸ்தாபனம் என்று அழைக்கப்படுகிறது.
இரட்சிப்பின் பேராசையால் ஏமாற்றப்பட்ட மக்கள் மோசமாக தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். இவர்கள் அனைவரும் பொய் வலையில் சிக்கியுள்ளனர். பொய்யும் அறியாமையும் அன்னையின் உடலில் உள்ள ஒரு நோய். அவை எல்லா துக்கங்களுக்கும் காரணம். பொய்களால் தாங்கள் எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறோம், தங்கள் வாழ்வில் எவ்வளவு அமைதியின்மை இருக்கிறது என்பதை சாதாரண மக்கள் உணர்வதே இல்லை. அவர்கள் பொய்களை பின்பற்றுபவர்களாக இருந்ததால்தான் பல பேரழிவுகள் நிகழ்ந்துள்ளன. பொய்களை பிடிப்பது ஒரு பயங்கரமான அழிவுகரமான மனநோய். அதனால்தான் பேரழிவு ஏற்படும் முன் இந்த மனநோய் முடிவுக்கு வர வேண்டியது அவசியம். இந்த பூமியில் யாரிடமும் தர்மாதாரணம் என்றோ மதம் என்றோ இந்த தொற்று நோய்க்கு மருந்து இல்லை. எனவே இந்த அறிவு வெளியில் இருந்து எங்கிருந்து எப்படி வருகிறது என்ற ஆர்வம் இந்த பேரழிவு கதையை இன்னும் சுவாரஸ்யமாக்குகிறது. இப்போது அழிவு நாள் வரப்போகிறது. அதனால்தான் பூமியில் ஒரு பேரழிவு ஏற்பட்டால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். எல்லோருக்கும் நடப்பது எனக்கும் நடக்கும் என்று பலர் நினைக்கலாம். இல்லை, இல்லை, அது அப்படி இல்லை. ஒவ்வொருவரின் எதிர்காலமும் வித்தியாசமாக இருக்கும். சொர்க்கம் மற்றும் நரகத்தை மறந்து விடுங்கள். இந்த பூமியில் கூட ஒவ்வொருவரின் தலைவிதி வேறுபட்டது. யாரோ ஒரு உயரமான சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவர் அவரது கால்களை அழுத்துகிறார். சிலர் கோடீஸ்வரர்கள் மற்றும் சிலரிடம் ஜூன் 1 அன்று உணவுக்கு பணம் இல்லை. இதெல்லாம் நீங்களே எடுத்த முடிவின் விளைவு. அதனால்தான் ஒருவன் எந்த முடிவை எடுத்தாலும் அவனுடைய கதி அப்படியே இருக்கும். நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் உங்கள் தலைவிதியும் அப்படியே இருக்கும். உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கும். இதற்கு கடவுளை குறை சொல்லக்கூடாது. இப்போது ஒரு பேரழிவு ஏற்பட்டால் இந்த பூமிக்கு என்ன நடக்கும் என்பதை முதலில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இந்த பூமியின் உணவை சாப்பிட்டு இந்த பூமியில் வாழ்கிறீர்கள். கருவை போல நீயும் இந்த பூமி தாய் உடலில் ஒரு அங்கம். இந்த பூமிக்கு நடக்கும் அதிசயம் உங்களுக்கும் நடக்கும். ஆனால் இந்த இரகசியத்தை அறியாத அறியாமையாளர்களையும் பொய்யான இரட்சிப்பு விற்பவர்களையும் பின்பற்றுபவராக நீங்கள் இருந்தால் அன்னையின் அற்புதத்தை நீங்கள் இழக்க நேரிடும். அறியாத மத தலைவருடன் ஒட்டிக் கொள்வதா அல்லது அன்னையின் மாற்றத்துடன் செல்வதா என்பது உங்களுடையது. அழிவுகரமான மதத்தை பின்பற்றுங்கள் அல்லது சத்திய சனாதனத்தை பின்பற்றுங்கள். இப்போது பொய்களின் வீடுகள் அனைத்தும் தீயில் அழிந்து போகின்றன. நீங்கள் உறங்கும் வீடு தீக்கிரையாக்கப்பட போகிறது என்பதை கடவுள் அனைவருக்கும் தெளிவுபடுத்துகிறார். மேலும் நெருப்பு ஏன் ஏற்படுகிறது, அது எப்படி நடக்கும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உங்களுக்கு கூறுகிறார். எனவே நீங்கள் எந்த மதம், வேதம், புரோகிதம், மௌலவி, குரு அல்லது முக்தியின் ஒப்பந்தக்காரரிடம் சிக்கிக் கொண்டாலும் வெளியே வாருங்கள். அன்னை பூமியின் யதார்த்தத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உண்மையை சொல்பவரை உங்கள் குருவாக கருதுங்கள். உங்கள் குழந்தைகளும் அன்புக்குரியவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர்களின் மனதை ஆரோக்கியமாக்க சரியான ஆசிரியரிடம் இருந்து சரியான விஷயங்களை கற்றுக்கொள்ளும்படி அவர்களிடம் கேளுங்கள். உங்கள் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் அறிவூட்டுங்கள் மற்றும் அன்னை பூமியின் எதிர்கால திட்டங்களை பற்றி அறிய அவர்களை ஊக்குவிக்கவும். அறியாத தலைவர்களை தொடர்ந்து பின்பற்றும் அந்த மதங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த புத்தகங்களை எல்லாம் படித்த பிறகும் அன்னை பூமியின் வீடியோக்களை பார்த்தாலும் இது என்னவென்று புரியாது. ஏனெனில் அறியாமை, அறிவு இரண்டும் ஒரே இடத்தில் வாழ முடியாது. பொய், உண்மை இரண்டும் ஒரே இடத்தில் வாழ முடியாது. மனிதகுலத்தின் சிறிய மரங்கள் குப்பை அல்லது உண்மையால் மட்டுமே நிரப்பப்படும். அதே சமயம் உண்மையுடன் மனம் வளர்ச்சியடைந்து விரிவடைகிறது. குப்பையால் அது சுருங்கி குறுகியதாகிறது. இப்போது பொய்களால் கட்டப்பட்ட இந்த அரண்மனைகள் அழிக்கப்பட உள்ளன. வீட்டில் நெருப்பு தீப்பொறிகளை கண்டால்தான் வீட்டை விட்டு வெளியேறி விடுவோம் என்று நினைத்தால் அதுவும் பரவாயில்லை. ஆனால் தாய் மண்ணுக்கு சேவை செய்யாமல் போய்விடும். உறங்கும் குழந்தைகளை எழுப்பி தாய்க்கு சேவை செய்யும் வாய்ப்பை நீங்கள் இழந்திருக்கலாம். சரி, தீப்பொறிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. பருவநிலை மாற்றம், புவி வெப்பமடைதல் போன்றவை தீப்பொறிகள். ஆனால் இந்த பெரிய வணிகர்கள் தாய் பூமியின் பிரச்சனைகளை முன்வர அனுமதிக்கவில்லை. ஏனென்றால்
பூமி அன்னை பற்றிய உண்மை வெளி வந்தவுடன் பொய்யில் கட்டப்பட்ட வணிகம் அழிந்துவிடும். பருவநிலை மாற்றம் என்ற பெயரில் ஒவ்வொரு வருடமும் 5 நட்சத்திர ஹோட்டல்களில் தலைவர்கள் கூடி சிவப்பு கம்பளத்தில் நடக்கும் மகிழ்ச்சி முடிவுக்கு வரும். மத தலைவர்களின் ராஜாங்க பேச்சும் நிறுத்தப்பட்டு அவர்களும் உயிரோடு இருக்கும் போதே அம்பலப்படுத்தப்படுவார்கள். மதம் மற்றும் அறிவியலின் தலைவர்களான நீங்கள் தாய் பூமி பற்றிய இந்த உண்மையை பல தசாப்தங்களாக மறைத்து வைத்திருக்க கூடாது என்று சாஸ்திரி நம்புகிறார். பொதுமக்கள் உங்களை தங்கள் குருவாக ஆக்கிக் கொள்கிறார்கள். தேவையற்ற பேரழிவுகள் பொதுமக்களுக்கு ஏற்படாதவாறு சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் உங்களை அரசியல்வாதியாகவோ அல்லது தலைவராகவோ தேர்ந்தெடுக்கிறார்கள். இது உங்கள் கடமையாக இருந்தது. பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை புறக்கணிக்காமல் உங்கள் சக்தியை சேமிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். சாஸ்திரி ஜி பொதுமக்களை குறை கூறவில்லை. ஏனென்றால் பொதுமக்கள் உங்களை நம்பினார்கள். நீங்கள் அவர்களை தவறாக வழிநடத்தினீர்கள். பொய்கள் நிறைந்த மதங்கள் நிறைந்த இந்த உலகில் எல்லா வேதங்களும் தவறாகவும் தலைவர்கள் கூட தவறாகவும் இருக்கும் இந்த உலகில் உண்மையை தீர்ப்பது யாருக்கும் எளிதானது அல்ல. இந்த உயர் பதவியில் இருப்பவர்கள் அனைவரும் அவருடைய புனிதர். அவரது மேன்மை மாண்புமிகு ஸ்ரீ ஸ்ரீ மகராஜ் ஜி, ஜகத்குரு ஜி, சத்குரு ஜி மகராஜ், 1008 பிரம்மவேத்தா ஜி, மாண்புமிகு ஜனாதிபதி, மாண்புமிகு பிரதமர் ஜி, மரியாதைக்குரிய பிஷப், மரியாதைக்குரிய ரப்பி, மதிப்பிற்குரிய இமாம், ஆதி சக்தி வாய்ந்த மருதர்கள் இந்த மாற்றத்தை பற்றி இயற்கை அன்னை அவர்களிடம் பல முறை கூறினார். சரி, அப்போது அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் இப்போது பொதுமக்களிடம் சொல்வது அவர்களின் கடமை. என்னை பின்பற்றுபவர்களே, இந்த செய்தியை கடந்த 36 வருடங்களாக என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் தான் இதை புறக்கணித்தேன். ஒரு சிறந்த புத்திசாலி ஆத்மா இந்த பூமியில் இப்போது மனிதன் உயிருடன் இருக்கிறான். இந்த பூமியின் மையத்தில் ஒரு புதிய பூமி டூம்ஸ்டே வரப்போகிறது. எனவே அழிவு நாளுக்கு முன் இந்த மர்மத்தை அறிந்த குருவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சண்டைகள், வெறுப்புகள், பேராசைகள் மற்றும் பொய்களை உங்கள் மனதில் இருந்து அகற்றி அன்னையின் உண்மையை நிரப்பவும். பூமி அன்னையின் வார்த்தைகள் அறிய தகுந்தவை. அவை மிகவும் நல்லது. அவை மிகவும் நன்மை பயக்கும். அதனால்தான் அவை குப்பைகளால் நிரப்பப்படுவதில்லை. அதனால்தான் நீங்கள் இந்த தாயின் நல்ல குழந்தை என்று நிரூபித்துக் கொண்டால் உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும். இது சரியான நேரத்தில் சரியான வேலை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இன்று வரை யாரும் அவருடைய சக்தி வாய்ந்த சிம்மாசனத்தை விட்டு வெளியேறவில்லை என்பதை அனைவரும் பார்த்திருக்கிறார்கள். வீட்டில் நெருப்பு பற்றி எத்தனை நோட்டீஸ் கொடுத்தாலும், எவ்வளவு அறிவு கொடுத்தாலும், எத்தனை சான்றுகள் கொடுத்தாலும், எத்தனை தீப்பொறிகள் தெரிந்தாலும், தீப்பொறிகள் வர ஆரம்பித்தாலும் இந்த தலைவர்கள் தங்கள் அரியணையை விட்டு விலகுவதில்லை. இந்த தலைவர்களின் அதிகாரத்தின் போதே மிகவும் சக்தி வாய்ந்தது. இது அவர்களையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் மூழ்கடிக்கும். ஆனால் இன்று அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த மாதிரி வாய்ப்பு சகாப்தத்தில் ஒரு முறைதான் வரும். புத்திசாலிகளும் நல்லவர்களும் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த உண்மையை அவர் மக்களிடம் சொன்னால் அவர் பெயர் வரலாற்றில் ஒளிரும். இதை நீங்கள் சொல்லவில்லை என்றால் பூமி தாய் நிச்சயம் சொல்லும். மேலும் இந்த தாய் பூமி எந்த சக்தி வாய்ந்த தலைவரையும் விட பல மில்லியன் மடங்கு சக்தி வாய்ந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த அம்மா ஐக்கிய நாடு போன்ற பலமான கட்டிடத்தை வெறும் 30 வினாடிகளில் அழித்து விடுவார். துருக்கியில் நிலநடுக்கம், ஜப்பானில் ஏற்பட்ட சுனாமி, ஹைட்டி, சிச்சுவானில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் என எண்ணிலடங்கா நிரூபணங்களை இந்த அம்மா காட்டியிருக்கிறார். அதேபோல இந்த அன்னையின் மையத்தில் இருக்கும் இந்த கடவுளும் எல்லையற்ற சக்தி வாய்ந்தவர். எனவேதான் அனைத்து தலைவர்களிடமும் பணிவாக இருங்கள், நல்லவர்களாக இருங்கள். நமது புதிய தலைமுறை பூமிக்கு ஒரு நல்ல வரலாற்றை உருவாக்குங்கள் என்று பணிவான வேண்டுகோள் விடுக்கிறேன். சாஸ்திரி ஜி அவர்கள் பேரழிவுக்கு முந்தைய பூமியிலும் இதே போன்ற சம்பவம் நடந்ததாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று கூறுகிறார். பேரழிவுக்கு முன்பே பொய் மதங்களின் செழிப்பான வணிகத்தின் அழிவு தெளிவாக காணப்பட்டது. அந்த தலைவர்கள் அனைவரும் பல தசாப்தங்களாக பொய்களை சொல்லி மக்களை தவறாக வழிநடத்தியதை பொதுமக்கள் அறிந்து கொண்டனர்.
அவருக்கு கடவுளுடன் எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள் அனைவரும் நயவஞ்சகர்கள். சொற்பொழிவாக இருந்தது. பணம், மரியாதை, புகழ், ஆடம்பர ஆசையில் அப்பாவி மக்களை மூளை செலவை செய்து தவறாக வழிநடத்தி சுரண்டினார்கள். மேலும் என்னவென்றால் அவர்கள் பாலியல் சுரண்டலையும் நாடினர். முன்பு அந்த அப்பாவிகள் கூட தங்களை சரியான மதம், சரியான குரு, சரியான பிரிவு, சரியான மதவேதம் மற்றும் சரியான மதஸ்தலத்தை பின்பற்றுபவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் அங்கும் துக்கங்களிலிருந்து விடுபடாத போது பின்னர் பிற மதங்களை பின்பற்றுபவர்கள் தொடங்கினர். மக்கள் அவரை தங்கள் மதத்திற்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை கண்டனர். பிற மதங்களைச் சேர்ந்த பல அமைப்புகள் அவர்களை துன்பத்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு சொர்க்கத்தையும் முக்தியையும் அளித்து அவர்களை தங்கள் மதத்திற்கு மாற்றுவதில் ஈடுபட்டன. மக்களை மதமாற்ற அவர்கள் வஞ்சகம், மந்திரம், சுவையான உணவை கொடுத்தனர். கடவுளின் ஸ்பரிசத்தை கொடுத்து டிசி மின்னோட்டத்தை பயன்படுத்தி 72 மணி நேரம் மது, அபின், சொர்க்கம், பேரின்பம் மற்றும் முக்தி ஆகியவையும் உறுதியளிக்கின்றன. பணபலம் மற்றும் ஆயுத பலம் இரண்டையும் பயன்படுகிறது. மேலும் பலவிதமான தூண்டுதல்கள் மூலம் அவர்களை கவர்ந்து பிற மதத்தைச் சேர்ந்த பெண்களையும் அவர்களின் செல்வத்தையும் சேர்த்து மேலும் மேலும் நிலத்தின் மீது தங்கள் ஆட்சியை கைப்பற்ற முயன்றனர். பேராசை பிடித்தவனின் மனதின் பலவீனத்தை அறிந்து அதே நரம்பை பிடித்து அவனை கவர்ந்து அவனை கட்டுப்படுத்தினான். உலகம் முழுவதும் மத போர் நடந்து கொண்டிருந்தது. எல்லா தலைவர்களுக்கும் எண்ணிலடங்கா பின்பற்றுபவர்கள் இருந்தனர். வாக்கு வங்கி சட்டத்தால் அனைவரின் சாம்ராஜ்யமும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அந்த மக்கள் அனைவரும் தங்கள் தாய் பூமியை பற்றிய உண்மையை பல தசாப்தங்களாக அடக்கினர். ஆனால் காலநிலை மாற்றத்தின் தீப்பிழம்புகள் அவர்களின் நிலத்தில் தெளிவாக தெரிந்தவுடன் அந்த தீப்பிழம்புகள் இந்த நயவஞ்சகர்களையும் குண்டர் தலைவர்களையும் எரிக்கப் போகிறது என்பதை அனைவரும் அறிந்து கொண்டனர். இவ்வளவு வேகமாக முன்னேறினாலும் அந்த தலைவர்கள் கூட இந்த அறிவை அடக்க தவறுகிறார்கள். அப்போது அனைத்து மதங்களின் ஒப்பந்ததாரர்களின் நாற்காலிகளும் குலுங்கின. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு நான் பேச விரும்பாத ஒரு விசித்திரமான ஆன்மாவை உலுக்கிய சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை பற்றி பேச சாஸ்திரியால் தைரியம் வரவே முடியாது. ஆனால் இப்போது மதம் மற்றும் மத நூல்களின் ஒப்பந்தக்காரர்கள் அனைவரின் அழிவும் நெருங்கிவிட்டது என்பதை அறிவாளிகள் புரிந்து கொண்டு அறிந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். ஏனென்றால் பழைய முறை என்று சொல்லப்படும் தியானம், யோகா, சாதனா, நமாஸ், பிரார்த்தனை என்று அவரை பின்பற்றுபவர்கள் அமைதியாக இருந்த வீட்டில் அதையெல்லாம் செய்தால் தங்கள் வீடு பாதுகாப்பாக இருக்கும் என்ற தவறான எண்ணத்தில் இறந்த பிறகு அவர்கள் சொர்க்கமும் கிடைக்கும். இந்த இரட்சிப்பின் ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் மத நூல்கள் பருவநிலை மாற்றத்தால் இவ்வளவு அழிவுகரமான தீ அங்கு நடக்கப் போகிறது என்று ஒருபோதும் கூறவில்லை என்பதை பின்பற்றுபவர்கள் பார்த்தார்கள். அந்த உலகமே அதிர்ந்தது. பூமியின் கருவறையில் சூடுபிடித்த நிலவின் ரகசியங்களை அறிந்து அனைவரும் வியந்தனர். அவர்களின் உண்மையான கடவுள் அங்கு சென்று அனைத்தையும் கூறினார். இப்போது மிகவும் வெப்பமான நிலவு அவர்களின் தாய் பூமியின் மையத்திலிருந்து வெளிவர உள்ளது. இப்போது எல்லா ஆற்றலுக்கும் ஆதாரமாக இருந்ததால் அது இல்லாத போது மின்சாரம் இருக்காது. பின்னர் கணினிகள், செல்போன்கள், விமானங்கள், செயற்கைக்கோள்கள் போன்ற ஆயிரக்கணக்கான பொருட்களின் கதி என்ன? ஆற்றல் இல்லாவிடில் மரங்களும் செடிகளும் வளராது. உயிர்களின் இதயங்கள் எப்படி உந்தி தள்ளும்? இந்த சூடான நிலவில் இருந்து வெளிப்படும் சுழலும் ஆற்றல் நமது உடலின் டிஎன்ஏவை இழுத்து பூமி அன்னைக்கு ஒட்டி கொண்டது என்பதை விஞ்ஞானிகள் அறிந்து கொள்ளும் போது அது இனி இருக்காது. பின்னர் நம் உடல்கள் விழுந்து விண்வெளிக்கு செல்லுமா? கடவுளின் மாபெரும் அறிவியலை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகளும் திகைத்தனர். இந்த செய்தி அறிந்து உலகமே அதிர்ச்சி அடைந்தது. இப்பொழுது நாம் என்ன செய்ய? பரலோகத்திலிருந்து வந்த அந்த அவதாரமான கிறிஸ்து அல்லது கடவுள் இறந்துவிட்டார். அவள் 80 வயதுக்கு மேல் இருந்ததால் இந்த பூமியின் மக்களின் நடத்தையால் அவள் மிகவும் வருத்தப்பட்டாள். அதனால்தான் அவள் தன் வீட்டுக்கு தேவ்லோக் செல்ல விரும்பினாள். ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் 80 வருட அவமானங்களையும் சித்திரவதைகளையும் சகித்துக் கொண்டு சாஸ்திரி போன்ற 2-4 பேரிடம்
பூமிக்குள் இருக்கும் அனல் நிலவு வானத்திற்கு போகும்போது இல்லை என்று சொல்லிவிட்டு போனான். பூமியில் மின்சாரம், பெரிய மனிதர்கள், பூகம்பங்கள் மற்றும் இயற்கை சீற்றங்கள் இருந்தால் மக்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவ்லோக் என்ற வேறொரு உலகத்திலிருந்து வந்த அந்த அழகிய பெண் சொன்னது உண்மை என்பதை அறிவாளிகள் அனைவரும் புரிந்து கொண்டனர். அதனால்தான் தீப்பொறிகளுடன் தீப்பொறிகளை பார்த்த பிறகு குழப்பங்களுக்கு மத்தியில் சில நல்லவர்கள் ஏதாவது நல்ல வேலையை செய்ய முடிவு செய்தனர். தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை வழுதவரச் செய்த அந்த அறியாமை வழிகெட்ட மதங்களின் நூல்களும் தலைவர்களும் அதனால் தான் எத்தனையோ துன்பங்களை அனுபவித்தார்களோ, இப்போது அவற்றை ஒழித்து இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார். வரும் தலைமுறைகளை தவறாக வழிநடத்த முடியாது. ஆடம்பரம், இன்பம், ஆடம்பரம், இன்பங்கள், புகழ் மற்றும் அபரிமிதமான செல்வங்களை அனுபவிக்க தம்மை பின்பற்றுபவர்களை அழித்துக் கொண்டிருந்த அந்த வழிகெட்ட தலைவர்களுடன் சேர்ந்து வழிகெட்ட மதங்களின் வேதங்களையும் ஒரே நெருப்பில் ஒப்படைக்க நினைத்தார். ஏனென்றால் அவன் இறப்பதற்குள் எல்லா தீமைகளும் முடிந்துவிட வேண்டும் என்பதற்காக எஞ்சியிருக்கும் அந்த சிறிது நேரத்தில் இந்த நல்ல வேலையை செய்ய விரும்பினான். எல்லா தீமைகளும் முற்றிலும் அழிக்கப்பட்டோம். அந்த பெரிய பேரழிவிற்கு முன் அந்த தீயில் அழிந்து போகும் அறிவற்ற குண்டர் தலைவர்கள் அனைவரும் தங்கள் மதங்களின் அனைத்து வேதங்களையும் கண்டனர். அநீதியின் பிரமாண்டமான பிரார்த்தனை கூடங்கள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்படுவதை கண்டார். இயற்கை அன்னை தனது குழந்தைகளுக்கு பேரழிவுக்கு முன் மிகவும் விசித்திரமான காட்சியை காட்டினார். இந்த அற்புதமான காட்சி ஒரு காலத்தில் ஒரு முறை மட்டுமே பார்க்கப்படுகிறது. இதையும் மகிழுங்கள், மகிழ்ச்சியாக இரு. தாய் பூமி உண்மையில் மிகவும் சக்தி வாய்ந்தது. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த கடவுளும் மிகவும் சக்தி வாய்ந்தவர். பேரழிவுக்கு முன்பே பொய்யான புத்தகங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாயின. அனைத்து மதங்களின் இரட்சிப்பின் தூதர்களும் அந்த நெருப்பில் எரிந்து சாம்பலாயினர். அதன் பிறகு சத்ய சனாதன் நிறுவப்பட்டது. ஏனென்றால் அழிவு நாள் பற்றிய இந்த அறிவு சூரிய குடும்பத்தின் அனைத்து கோள்களையும் மற்றும் முழு பிரபஞ்சத்தையும் கூட உலுக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இந்த அறிவு எந்த மதத்தினரின் வேத அறிவை விட பல மில்லியன் மடங்கு சக்தி வாய்ந்தது மற்றும் எந்த கோடீஸ்வர குருவின் பின்பற்றுபவர்கள் மற்றும் பண பலத்தை விட மில்லியன் மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த அறிவு முட்டாள்கள், ஏமாற்றுக்காரர்கள் மற்றும் அகங்காரவாதிகளின் ஆணவத்தை அகற்றி அவர்களை துண்டு துண்டாக உடைக்கிறது. அவர் அனைத்து நயவஞ்சகர்களையும் மோசடி செய்பவர்களையும் அம்பலப்படுத்தி அவர்களை நிர்வாணமாக்குகிறார். பாலை தண்ணீராக மாற்றுகிறது. மத நூல்களின் வரலாறு உண்மையா இல்லையா? ஆனால் இந்த அறிவு வாழும் மனிதனுக்கு இந்த கண்களால் கடவுள் இருக்கிறார், உண்மையில் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. இந்த காட்சியும் கால சுழற்சியில் ஒரு முறைதான் நிகழும். இந்த நேரத்தில் நீங்கள் உயிருடன் இருந்து எதற்கு சாட்சியாக இருந்தால், அதாவது நீங்கள் இந்த காட்சியை பார்க்கிறீர்கள் என்றால் உங்களை பாக்கியசாலியாக கருதுங்கள். பேரழிவு வருவதற்கு முன்பே இந்த ஆற்றல் வாய்ந்த அறிவு அறியாமை மற்றும் கபடவாதிகளை அழிக்கிறது. ஒவ்வொரு உலகத்திலும் இது மிகவும் உற்சாகமான தருணம். இந்த பேரழிவில் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் சில காலம் இறக்கின்றன. ஒரு உயிரினமும் வாழ முடியாது. கடலிலும் காற்றிலும் நிலத்திலும் இல்லை. ஏனெனில் இந்த உடம்பில் இருந்து எந்த மனிதனும் சொர்க்கம் செல்ல முடியாது. இந்த உடல் கடலுக்குள் வாழ்வதற்கோ பனிக்கட்டிக்குள் வாழ்வதற்கோ உருவாக்கப்படவில்லை. இந்த உடல் செவ்வாய் கிரகத்திலோ அல்லது வீனஸிலோ வாழ உருவாக்கப்படவில்லை. நமது தற்போதைய உடல் இந்த பூமியின் மேற்பரப்பின் வளிமண்டலத்திலும் அடர்த்தியிலும் வாழ உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது இந்த பூமி சூரியனை நோக்கி நகரும் போது இந்த உடல்கள் அனைத்தும் நிச்சயமாக இறந்துவிடும். ஏனெனில் அங்குள்ள 850 டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலைக்கு ஏற்ப நமது உடல்கள் உருவாக்கப்படவில்லை. ஆனால் கவலைப்படாதே, 2 விருப்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும். முதலில் 850 டிகிரி எதிர்கால வெப்பநிலையில் தெய்வீக உடலை பெற இயற்கை அன்னையின் விதிகளை பின்பற்றுவது. இரண்டாவது, வரவிருக்கும் புதிய பூமியின் அதே 57 டிகிரி பாரன்ஹீட் வெப்பநிலையில் வாழ வேண்டும். இப்போது இங்கே ஒன்றை கவனமாக கேளுங்கள். வரவிருக்கும் புதிய பூமியின் 57 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வாழ
நீங்கள் இறக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே நீங்கள் தேர்ந்தெடுத்த 2 விருப்பங்களில் எதுவாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் இறக்க வேண்டியிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனென்றால் மரணம் இந்த உலகச் சுழற்சியின் விதி. அதை யாராலும் தவிர்க்க முடியாது. இந்த அன்னையை நம்புபவர்கள் இந்த அன்னையுடன் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பதும், பிற மதங்களின் வேதங்களை நம்புபவர்கள் புதிய மதங்களின் புதிய வேதங்களுடன் புதிய பூமியில் அலைந்து கொண்டிருப்பதும் வித்தியாசம். இப்போது பாருங்கள், கடவுளின் அறிவியல் மிகவும் தெளிவாக உள்ளது. சாஸ்திரி சொன்னார், நான் கடவுளின் மனிதன், நான் உண்மையே பேசுகிறேன், நான் உண்மையே சொல்கிறேன், ஏனென்றால் எனக்கு கடவுளின் ஆன்மாவுடன் தொடர்பு இருப்பதால் நான் உண்மையே சொல்கிறேன். ஆனால் மத நூல்களும் நாற்காலியில் இருக்கும் தலைவர்களும் குருக்களும் உங்களை சிக்க வைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வரப்போகும் புதிய பூமியில் உங்களை பைத்தியமாக்கி குழப்பமடைய செய்யும். உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதே பிரச்சனைகள் இங்கேயும் நடக்கும். ஏனென்றால் இந்த பேரழிவில் யாரும் தவிர்க்க முடியாது. இந்த சட்டம் விண்வெளிக்கு ஓட வேண்டும் அல்லது செவ்வாய் கிரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாழ முடியாது. பூமியில் வாழும் உயிரினங்கள் மட்டுமல்ல, செவ்வாய், வியாழன் மற்றும் சனி கிரகங்களில் வாழும் உயிரினங்களும் இறக்கின்றன. ஏனென்றால் அவை அனைத்தும் அடுத்த கிரக அமைப்பின் அதிக வெப்பநிலையில் ஒரு புதிய உடலை எடுக்க வேண்டும். மேலும் பரலோகத்தில் வாழும் உயிரினங்கள் கூட இறக்கின்றன. ஏனென்றால் இந்த மாற்றத்தின் விதி பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும். ஆனால் தேவ்லோ மக்கள் தங்கள் அம்மாவின் இந்த ஏற்பாட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் தனது தாயை மிகவும் நேசிக்கிறார் மற்றும் அம்மா சொல்வதை கடைபிடிப்பார். அழிவு நாளில் கிரகங்கள் சூரியனை நோக்கி நகரும் இந்த அழகிய காட்சியை உங்களால் பார்க்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பீர்கள். இந்த அம்மா எல்லோரையும் மயக்கி விடுவார். ஆனால் நீங்கள் இப்போது உயிருடன் இருக்கும் போதே இதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த இரக்கமுள்ள தாய் உங்கள் அனைவரின் மனதையும் புரிந்து கொள்ளும்படி முழுமையாக வளர்த்துள்ளார். பூமியில் அதிகமான நிலநடுக்கங்கள், காலநிலை மாற்றம் மற்றும் பூமியின் மைய பகுதி சுழல்வதை நிறுத்திவிட்டதாக பீக்கிங் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சாங் கண்டுபிடித்தது முதலியன. இந்த முன்னோடியில்லாத இயற்கை அறிகுறிகள் அனைத்தும் இந்த பேரழிவுக்கு சான்றாகும். இந்த சான்றுகள் மூலம் நீங்கள் மயக்கமடைந்து அல்லது இறப்பதற்கு முன் உங்கள் கடவுளின் இந்த அற்புதமான விளையாட்டை நீங்கள் நன்றாகவும் எளிதாகவும் புரிந்து கொள்ளலாம். மேலும் நீங்கள் நம்பிய வழிபட்ட கடவுள் இங்கு வந்திருப்பதை அறியலாம். இதன் மூலம் உங்கள் மனம் வளர்ச்சியடையும். நீங்கள் சரியான பாதையில் சென்றால் உங்களுக்கு முக்தி கிடைக்கும். நீங்கள் சரியான இலக்கை அடைவீர்கள். ஆனால் அழிவு வேலை முடிந்தவுடன், மனிதன் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் அவன் ஒரு அற்புதமான நகரத்தில் தன்னை கண்டுபிடிப்பான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த நகரத்தின் வடிவம் வேறு, அதன் நிறம் வேறு, மக்களின் மனங்கள் வேறு. மனிதர்களின் உடல்களில் உள்ள அன்பு, உண்மை, அறிவு, அறிவியல், தெய்வீகம் முதலிய அனைத்தும் அங்கே மிகவும் பிரமிக்க வைக்கின்றன என்று சாஸ்திரி ஜியுடன் தொடர்பு கொண்ட ஆன்மா சாஸ்திரியிடம் பல ஆச்சரியமான விஷயங்களை சொல்லி இருக்கிறது. இங்கே இருக்கும் தீமைகள் அங்கே இல்லை, இருக்கும் நல்ல விஷயங்கள் இங்கே இல்லை. இது பரிணாம வளர்ச்சியின் கடைசி இடமாகும். எனவே இது ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு குகைகளில் வாழ்ந்த வன மனிதன் இப்போது வைஃபை வசதியுள்ள செல்போன் மூலம் அழகான காரை ஓட்டத் தொடங்கினால் எதிர்காலத்தில் நிச்சயம் சிறப்பாக இருக்கும். அதனால்தான் இந்த ஹோமத்திற்கு பிறகு அம்மா சொல்வதை கேட்டால்தான் ஆனந்தம். எனவே அழிவுக்கு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் இது ஒரு நல்ல செய்தி மற்றும் மகிழ்ச்சியின் தருணம். அதை வரவேற்கிறோம். அதை அனுபவிக்கவும். நல்ல வாழ்க்கை வாழுங்கள். சண்டைகளில் இருந்து விலகி இருங்கள். கோபத்திலிருந்து விலகி இருங்கள். உங்கள் அன்புக்குரியவர்களின் மூடிய மனங்களிலும் இந்த அறிவை நிரப்பவும். உங்கள் குழந்தைகளுக்கு உண்மையான விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். அவர்களையும் சிறந்தவர்களாக மாற்றுங்கள். கல்வியறிவு பெறுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு கல்வி கொடுங்கள். உங்கள் தேசத்தை கல்வி கற்கவும், படித்த மக்களிடையே வாழவும். கவலைகளிலிருந்து விலகி இருங்கள். மோசடி செய்பவர்களிடமிருந்து விலகி இருங்கள்.
நைவஞ்சகங்களிடமிருந்து விலகி இருங்கள். யுகம் மாறுகிறது. இயற்கையோடு நடக்கவும். பூமி அன்னைக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம் செலுத்துங்கள். ஒவ்வொரு முறையும் உங்கள் வாயில் ஒரு துளி உணவை வைக்கும் முன் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். பேரழிவு நேரத்தில் மனிதன் விண்வெளியில் விண்வெளி நிலையத்தை உருவாக்குவது, செவ்வாய் கிரகத்திற்கு செல்வது போன்ற முன்னோடியில்லாத சாதனைகளை அடைகிறான். ஆனால் அறிவியலின் இந்த சாதனை அறிவு அல்ல, ஒருவரை நரகத்திற்கு அழைத்துச் செல்லும் பெரும் அறியாமை. மனித பிறப்பின் நோக்கம் முக்தி. இறுதி நாள் இரட்சிப்பின் தருணம். முக்திக்காக மனிதன் அறியாத அறிவியலையும் அறியாத மதங்களையும் கைவிட்டு தன் தாய் பூமியின் பயணத்தை பற்றி நிறைய கற்றுக்கொண்டு இயற்கையுடன் அதாவது காலத்துடன் செல்ல வேண்டும். காலப்போக்கில் பயணிப்பவன் தெய்வீகத்தை அடைவான். மதங்களையும் அறிவியலையும் பின்பற்றுபவர் தீமையை அடைவார். நீங்கள் எந்த பாதையில் செல்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் மத நூல்களின் வழியை பின்பற்றுகிறீர்களா அல்லது தாய் பூமியின் பாதையை பின்பற்றுகிறீர்களா என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் செல்லும் பாதையின் இலக்கு உங்கள் எதிர்காலம். இப்போது உங்கள் எதிர்காலத்தை பற்றிய தெளிவான யோசனை உங்களுக்கு இருக்க வேண்டும். சாஸ்திரி ஜியுடன் தொடர்பு கொண்ட தேவ்லோக்கின் ஆன்மா இயற்கையின் விதியை பின்பற்றி காலப்போக்கில் மனித குலத்திலிருந்து தெய்வீகத்திற்கு, அதாவது மனித உலகத்திலிருந்து தேவலோகத்திற்கு அதன் தாய் பூமியுடன் சென்றது. சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு அந்த ஆன்மா அனைத்தையும் அறிந்தவராகவும் அனைத்து நற்குணங்களும் நிறைந்ததாகவும் மாறியது. சனிக்கோளின் சுற்றுப்பாதையில் தனது தாயார் சூரியனை சுற்றி 71.8 சுற்றுகள் செய்ததை அவர் நினைவு கூர்ந்தார். பின்னர் அது வியாழனின் கிரக பாதைக்கு வந்தது, மேலும் சூரியனை சுற்றி 175 புரட்சிகளை செய்தது. பின்னர் அது செவ்வாய் கிரகத்தின் பாதையில் வந்து சூரியனை சுற்றி 1050 புரட்சிகளை செய்தது. பின்னர் அது மனித கிரகத்தின் பாதையில் வந்து 2000 புரட்சிகளை செய்தது. பின்னர் பேரழிவுக்கு முன் பரலோகத்திலிருந்து கடவுளின் ஆன்மா பூமிக்கு சென்று மனித உடலில் பிறந்து மக்களை நோக்கி, நான் உங்கள் அவதாரம், நான் உங்கள் கடவுளின் ஆன்மா, ஜாக்கிரதை. செவ்வாய் கிரகத்திற்கும் செல்ல வேண்டாம், அல்லது விண்வெளிக்கு செல்லாதீர்கள், எந்த மதத்திலும் ஈடுபடாதீர்கள், உங்களை பெற்றெடுக்கும் எந்த குருவையும் சார்ந்து இருக்காதீர்கள், பூமியின் தாயின் அனைத்து விஷயங்களையும் கற்று மரணத்தை ஏற்றுக்கொண்டு தாய் பூமியுடன் மகிழுங்கள். இயற்கை மற்றும் நேரத்தின் விதிகளை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இயற்கையின் காலத்துடன் நகர்ந்தால் நீங்கள் கடவுளாகி விடுவீர்கள். அங்கிருந்து புதிய பூமியில் எந்த தொலைநோக்கியும் இல்லாமல் மக்கள் அலைவதை காணலாம். புதிய பூமியில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். மில்லியன் கணக்கான மைல்கள் பயணித்த பின் புளூட்டோவின் இடத்திலிருந்து உங்கள் தாய் பூமி உங்களை எவ்வாறு இங்கு கொண்டு வந்தது என்பது பற்றிய அனைத்து அறிவையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த பயணத்தின் போது உங்களுக்கு என்ன நடந்தது? சனியின் கிரக பாதையில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? செவ்வாய் கிரகத்தின் பாதையில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? பூமி உலகில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? இந்த பயணத்தின் போது நீங்கள் எத்தனை உடல்களை மாற்றிக்கொண்டீர்கள்? எப்படி நீங்கள் பரிணாமம் அடைந்து டெவ்லாக்கை அடைந்தீர்கள்? நீங்கள் ஒரு திரிகாலதர்ஷியாகவும் ஆகிவிடுவீர்கள். மேலும் டெல்லியிலிருந்து நியூயார்க்கிற்கு விமானத்தில் செல்வது போல் கால யாத்திரையின் ரகசியத்தை புரிந்து கொள்வீர்கள். முக்தியின் இந்த சாதனையே திவ்யானந்தா என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் பேரழிவு நிகழும் முன் உயிருடன் இருக்கும் போதே உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். பெரும்பாலான மக்கள் படுகொலையே உலகின் முடிவாக கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் இது முடிவல்ல, கடின உழைப்பின் பலனை அனுபவிப்பதற்கான ஆரம்பம். இது அனைத்து மங்களகரமான மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு நாளின் காலை வணக்கம். இந்த பிரபஞ்சத்தில் முடிவு என்று எதுவும் இல்லை என்பதால் இது முடிவல்ல, இங்கு ஒரே ஒரு மாற்றம் மட்டுமே உள்ளது. மாற்றம் எப்போதும் நன்மைக்கே. நீங்கள் முடிவு என்று சொல்வது ஒரு புதிய அதிசயத்தின் ஆரம்பம். இது முடிவல்ல, ஒரு காலை வணக்கம். இரவு முடிந்ததும் தான் பகல் தொடங்கும். இலையுதிர் காலம் முடிந்த பின்னரே வசந்த காலம் தொடங்கும். மரணம் என்பது மாற்றத்திற்கான கதவு மற்றும் பரிணாமம் மாற்றத்தின் மூலம் மட்டுமே நிகழ்கிறது. இங்கு ஒவ்வொரு நாளும் மாற்றம் நிகழும். ஆம்,
இந்த மாற்றத்தின் மூலம் அனைத்து தீமைகளும் முடிவுக்கு வந்து அது நடக்க வேண்டும் என்பது உறுதி. பொய் மதங்கள் முடிவுக்கு வந்த பிறகுதான் உண்மை நிலைநிறுத்தப்படும். கடவுளின் இந்த முகவர்கள், இரட்சிப்பின் ஒப்பந்தக்காரர்கள், இந்த அக்கிரமக்காரர்கள் மற்றும் மோசடி செய்பவர்கள் அகற்றப்பட வேண்டும். பிரளயா என்பது படைப்பு சுழற்சியின் ஒரு காலகட்டமாகும். இதில் தாய் பூமி தனது குழந்தைகளை அனைத்து தீமைகளிலிருந்தும் அவர்களின் இலக்குக்கு அழைத்துச் செல்கிறது. சிலர் இந்த இலக்கை மோக்ஷா என்று அழைக்கிறார்கள், மற்றவர்கள் இதை வைகுண்டம், தேவலோகம், பிறப்பு மற்றும் இறப்பு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, சொர்க்கம், ஜன்னத் போன்ற பெயர்களால் அறிவார்கள். சிலர் இதை சாயுஜ்ய முக்தி, சாநித்திய முக்தி, துக்கங்களில் இருந்து விடுதலை அல்லது பிறப்பு மற்றும் இறப்பிலிருந்து விடுதலை என்றும் அழைக்கின்றனர். முக்தி, மோட்சம் முதலிய பல பெயர்கள் ஒன்றே. இதை அடைய தாய் பூமியை பற்றிய இந்த உண்மையான அறிவை படிக்க வேண்டும் மற்றும் உண்மையான சோதனையில் தேர்ச்சி பெற இயற்கையின் ஒரு சிறப்பு விதியை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இங்குள்ள பெரும்பாலான மதங்களின் தலைவர்கள் தங்களை பின்பற்றுபவர்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றனர். அந்த பின்பற்றுபவர்கள் அவர்களின் தவறான முறையை பின்பற்றினால் மட்டுமே அவர்கள் முக்தி அடைவார்கள் என்று நம்பப்படுகிறது. இல்லையெனில் இல்லை. இது இங்கே மிகப்பெரிய முரண். அன்னை பூமி இந்த முரண்பாட்டை அம்பலப்படுத்துகிறது. அதன் பிறகு ஒவ்வொருவருக்கும் தங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வாய்ப்பை வழங்குகிறது. அதனால்தான் இந்த அழிவு நாள் பற்றிய அறிவு இப்போது இரட்சிப்பை பெறுவது அல்லது பெறாதது ஒவ்வொரு மனிதனின் கைகளிலும் உள்ளது என்பதை நிரூபிக்கிறது. இங்கு எதுவும் மறைக்கப்படவில்லை. இங்கே எல்லாம் தெளிவாக உள்ளது. கடவுள், அவதாரம், ஆன்மா, சொர்க்க உலகம், மனித உலகம், சொர்க்கம், நரகம், முக்தி போன்ற அனைத்தும் உண்மையே. இங்கு கற்பனை எதுவும் இல்லை. இது அழிவுக்கு சற்று முன் தோன்றும் கடவுள் பற்றிய மிக அழகான அறிவியல். ஆனால் உங்கள் எதிர்காலத்தை நீங்களே தீர்மானிக்க வேண்டும். சாஸ்திரி ஜி இதை ஒரு பேரழிவு என்று அழைக்கவில்லை, மாறாக மாற்றம் என்று கூறுகிறார். ஆனால் பெரும்பாலான மக்கள் மாற்றத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. பிரளயா என்ற பெயரில்தான் மக்களுக்கு தெரியும். சாஸ்திரிகள் எப்போது அழிவு வரும் என்று சொன்னாலும் பெரும்பாலானோரின் முதல் கேள்வி எப்போது? அழிவு நாள் என்றால் அது எப்போது நடக்கும்? பதில் எளிது. பூமியில் ராமராஜ்யம் எப்போது வரும் என்பதுதான் பதில். பூமியின் மக்கள் எப்போது மகிழ்ச்சி அடைவார்கள்? சரியானதை செய்யும் போதுதான் மகிழ்ச்சி அடைவார்கள். சரியான அறிவு இருந்தால்தான் அவர்கள் சரியானதை செய்வார்கள். சரியான குருவை ஏற்றால்தான் உண்மையான அறிவு வரும். சரியான குருவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் அறியா குருவை கைவிட வேண்டும். அறிவற்ற குருவை கைவிடாமல் உண்மையான சனாதன தர்மத்தை அவர்கள் மனதில் நிலைநிறுத்த முடியாது. சத்திய சனாதன தர்மத்தை நிலைநாட்ட அவர் தன் தாயை ஏற்க வேண்டும். மேலும் நீங்கள் உங்கள் தந்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பூமி அன்னையின் பயணத்தை பற்றியும் பூமி தாயின் மகிமை பற்றியும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்ற பிறகு அவர்கள் தங்கள் கடவுள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சிவன் என்றோ, துர்கா என்றோ, லக்ஷ்மி என்றோ, அல்லாஹ் என்றோ, கிறிஸ்து என்றோ, கிருஷ்ணா என்றோ, அன்னை மேரி என்றோ, விஷ்ணு என்றோ அல்லது வேறு எந்த பெயரால் அழைத்தாலும் அவன் இந்த பூமிக்கு வந்தான். அவரது வழிபாடு, பிரார்த்தனை, நம்பிக்கை போன்றவை அனைத்தும் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. கடவுள் இந்த பூமிக்கு வருகிறார், அவர் வந்தார் என்பது நம்பிக்கை. இந்த உலகம் அந்த சக்தி வாய்ந்த ஆன்மாவின் அதிசயம் என்று எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டே போனார். சண்டை மற்றும் தீய வழிகளை விட்டுவிட்டு நல்ல மனிதனாக மாறுவதற்கு இன்னும் சிறிது காலம் உள்ளது என்பதை தங்கள் நலன் விரும்புபவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ராமராஜ்யம் வந்தவுடன் கடவுளை பற்றி அனைவருக்கும் தெரியும். மனிதகுலம் சிறிது காலத்திற்கு பூமிக்கு வந்தவுடன் உடனடியாக அழிவு வரும். ராமராஜ்யம் இன்னும் வரவில்லை. இப்போது வரை இந்த பூமியின் ஆட்சி முறையை தவறாக வழிநடத்தும் ஷைத்தான்கள் மட்டுமே கட்டுப்படுத்துகிறார்கள். இதுவரை மக்களுக்கு நல்ல நாட்கள் வரவில்லை. ஏனென்றால் பூமியின் பெருமையை மக்கள் அறியவில்லை. ஏன் என்று தெரியவில்லை. சாஸ்திரியம் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார். இப்போது இதற்கு பதிலளிக்க
அன்பு இல்லாமல் பயம் இல்லை என்ற தெளிவான அறிக்கையின் கொள்கையை நாம் பின்பற்ற வேண்டும். சாஸ்திரி பணிவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அடக்கத்தையே தங்களுடைய நகையாக கருதுகிறார்கள். ஆனால் 38 வருட பணிவு எந்த பலனையும் தரவில்லை. ஏனென்றால் இந்த மனிதன் தவறாக இருக்கலாம் அல்லது அவனுடைய வார்த்தைகளில் அவருக்கு முழு நம்பிக்கை இல்லை என்று மக்கள் நினைக்கிறார்கள். இப்போது அவர் தனது குரு எவ்வளவு பெரியவர், ஒரு நபர் எவ்வளவு மதவாதி என்று மக்களிடமிருந்து நிறைய பாராட்டுக்களை கேட்டிருக்கிறார். இப்போது அவர்களும் தெளிவாக பேசட்டும். இங்கு எந்த ஒரு பொறுப்புள்ள நபரும் தனது கடமைகளை நிறைவேற்றாததால் உலகில் துன்பங்கள் உள்ளன. உயர் பதவிகளில் அமர்ந்திருக்கும் இவர்கள் எல்லாம் மிகவும் சுயநலவாதிகள். உலகம் நரகத்திற்கு செல்ல வேண்டும், பணம் வேண்டும் என்று கூறுகிறார்கள். இவர்கள் அம்மா கொடுப்பதை சாப்பிட்டு கொழுத்தவர்களாகி தினமும் அம்மாவுக்கு நன்றி கெட்டவர்களாகவும் ஒவ்வொரு நொடியும் சுயநலமாகவும் வெட்கமற்றவர்களாகவும் மாறிவிட்டனர். குருவாக இருந்தாலும் சரி, தர்மாச்சாரியாவாக இருந்தாலும் சரி, போதகர், மௌலவி, இமாம், லாமா, ரப்பி, தலைவர், அரசியல்வாதி, பணக்கார தொழிலதிபர், ஜனாதிபதி, பிரதமர், ஆராய்ச்சி பேராசிரியர், ஐக்கிய நாடுகள் சபை, யுஎஸ், காலநிலை மாற்ற மக்கள், சினிமா உலகம், வணிக உலகின் தலைவர்கள் அல்லது ஊடக உலகம், அவர்கள் அனைவரும் காலப்போக்கில் நன்றியற்றவர்களாகிவிட்டனர். அவர்கள் தங்கள் பாதுகாப்பு, விலை உயர்ந்த கார்கள், ஆடம்பரமான வீடுகள், வேலைக்காரர்கள், பின்பற்றுபவர்கள், பெரும் புகழ் மற்றும் ஆடம்பரங்களுடன் தங்கள் சக்தி வாய்ந்த சிம்மாசனத்தின் மகிழ்ச்சியை பராமரிக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறார்கள். அவர்கள் பணத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். சாஸ்திரி ஜியின் வேலை எதிர்காலத்தில் இது நடக்கப் போகிறது. ஆனால் இந்த உண்மையின் மூலம் தனது மக்களை மகிழ்ச்சியடையச் செய்வது அவரது கடமை. ஆனால் சாஸ்திரி கையில் எதுவும் இல்லை. சாஸ்திரி ஜி கூறுகிறார், நான் ஒரு அரசாங்கம் அல்ல, இல்லையெனில் நான் என் தேசத்தில் உள்ள அனைத்து மதங்களின் பொய்யான நூல்களை தடை செய்வேன். உண்மையை போதிப்பதன் மூலம் என் மக்கள் அவர்களின் முன்னோர்களின் அசல் மதமான சத்யாவை பின்பற்ற உதவுவேன். இந்த உண்மையை போதிப்பதன் மூலம் நான் மக்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருப்பேன். இல்லையெனில் இந்த உலகத்தை இயக்குவது கடவுள்தான் என்று நான் கூறுவேன். சொர்க்கம். இப்போது தாய் பூமியை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள். உங்களுக்கு நல்லது செய்யுங்கள். நான் ஒரு ஊடக தலைவர் கூட இல்லை. இல்லையெனில் நான் பொய்யை பூமியில் இருந்து மறைந்துவிடும் வகையில் உண்மையை பிரச்சாரம் செய்திருப்பேன். பூமியில் உள்ள 8 பில்லியன் மக்களின் வாழ்வில் ஒரு நம்பிக்கை கதிர் எழுந்திருக்கும். நான் ஒரு கல்வி அமைச்சராக கூட இல்லை. இல்லையெனில் நான் மக்களிடையே உண்மையை நிரப்பியிருப்பேன். தவறான பாடத்திட்டத்தின் இருப்பு முடிவுக்கு வந்திருக்கும். ஒரு தேசபக்தனாக மாறு. அம்மா, நான் ஒரு விஞ்ஞானி கூட இல்லை. இல்லையெனில் நான் உலக மக்களை சூடான நிலவின் குளிர் வானத்திற்கும் இந்த பூமியின் மற்ற கிரகங்களுக்கும் வெளிப்படுத்தியிருப்பேன். எல்லா மதங்களிலும் உள்ள தவறான எண்ணங்களை நீக்கி உண்மையை நிலைநாட்டி மண்ணுலக மக்களை ஆசிர்வதிக்கச் செய்திருப்பான். நான் ஒரு சாதாரண மனிதன். இந்த தாய்க்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அம்மாவுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதன் மூலம் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பதை முடிந்தவரை பலருக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். என அனைத்தும் புதியதாக இருக்கும். புதிய புதன், புதிய சொர்க்கம், அமாவாசை, புதிய பூமி, புதிய செவ்வாய் என அனைத்தும் புதியதாக இருக்க போகிறது. அவர் பிரபஞ்சத்தின் அனைத்து ரகசியங்களையும் கற்பிப்பார். மேலும் உங்கள் நலனுக்காக பூமி அன்னையை உங்கள் தாயாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த உடம்பை உனக்கு கொடுத்திருக்கிறாள். இந்த அம்மாவின் பேச்சை கேட்டால் உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும். சாஸ்திரி ஜி கூறுகிறார், பிரபஞ்சத்தின் தோற்றம் முதல் பெரிய மாற்றம் வரை ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு நான் ஏற்கனவே பதிலளித்துள்ளேன். இப்போது நான் கேள்வி கேட்கிறேன். இவை உலகின் பெரிய பாராளுமன்றங்கள், மக்களவை, சட்டமன்றம், ஆராய்ச்சி நிறுவனங்களான நாசா, இஸ்ரோ, யுஎஸ்ஜி, டெம்பிள், மாஸ்க், குருத்வாரா, சர்ச், சினகாக், கோர்ட், ரிசர்ச் சென்டர், யுனைடெட் நேஷன் போன்ற பெரிய கட்டிடங்கள் எதற்காக கட்டப்பட்டுள்ளன? இவை அனைத்தும் முட்டாள்தனத்தையும் அறியாமையையும் ஆதரிப்பதா? அனைத்து மதத்தினரும் யாரை வழிபடுகிறார்கள்? தாய் பூமிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வெளிக்கொணர வேண்டாமா?
இந்த அன்னை கொடுத்த உணவை சாப்பிட்டு நன்றி கெட்டவளாக இருந்ததற்கு என்ன காரணம்? தாய்க்கு குழந்தைகள் செய்யும் கொடுமைக்கு யார் பொறுப்பு? அவை முடிவுக்கு வரக்கூடாதா? உப்பு ஹராம் என்ற வார்த்தையை அனைவரும் கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனால் இந்த மக்கள் ஊழல் மற்றும் ஊழல் நிறைந்தவர்கள். உப்புடன் ஹராம் உணவு, ஹராம் ஆடை, ஹராம் ஹவஸ் மற்றும் ஹராம் உடல் கூட. தாய்க்கு துரோகம் செய்த இவர்களின் முடிவுடன் அறியாமை, இருள், அநீதி, அநீதி அழிந்து போக வேண்டும். மாற்றம் வர வேண்டும். அழிவு நிகழ வேண்டும். அந்த பேரழிவில் அநீதியின் புத்தகங்களும் அந்த புத்தகங்களையே ஊடகமாக பயன்படுத்தி அரச வாழ்க்கை வாழ்பவர்களும் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதீத பேராசை கொண்டவர்களுக்கு ஒரு முடிவு இருக்க வேண்டும். அதுவும் நடக்கும் விரைவில். நீங்கள் நம்பவில்லை என்றால் உங்கள் விஞ்ஞானிகளிடம் அதை முழுமையாக ஆராய்ந்து சொல்லுங்கள். அவர்களில் ஒரு விஞ்ஞானி அறிவாளியாகவும் நேர்மையாகவும் இருந்தால் கடவுளை தவிர வேறு யாராலும் இவற்றையெல்லாம் சொல்ல முடியாது என்று கூறுவார். சரி, விஞ்ஞானிகளிடம் கூட கேட்க வேண்டிய அவசியமில்லை. எந்த ஒரு புத்திசாலி மற்றும் தெளிவான எண்ணம் உள்ளவர் இதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நீங்களும் எளிதாக புரிந்து கொள்ளலாம். அழிவு நாள் நெருங்கிவிட்டது. உங்கள் விதியை உருவாக்குங்கள். இன்றே உங்கள் பாதையை தேர்ந்தெடுங்கள். உங்கள் தாய்க்கு ஏதாவது நல்லது செய்ய விரும்பினால் இது ஒரு வாய்ப்பு. நான் பலமுறை ஐக்கிய நாடுகள் சபையிடம், பல தேசங்கள் மற்றும் மதங்களின் தலைவர்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுத்துள்ளேன். மேலும் இந்த தகவலை தங்கள் மக்கள் மற்றும் உலக மக்களின் நலனுக்காக பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பூமி அழிவை சந்திக்கப் போகிறது. ஆனால் இந்த சிறிய மனப்பான்மையால் அவர்களால் தங்கள் சொந்த கடவுளின் செய்தியை புரிந்து கொள்ள முடியவில்லை. இது கிறிஸ்தவர்களுக்கு அவர்களின் சொந்த இயேசுவின் செய்தி. இது கிருஷ்ணன் தலைமையிலான இந்துக்களின் செய்தி. நான் என் கடவுளை நம்புகிறேன். இது என் கடவுளின் செய்தி. இந்த பூமி ஒன்று, கடவுளின் ஆன்மா ஒன்று, எனவே மதம் ஒன்று. அது உண்மையாகவும் நித்தியமாகவும் இருப்பதால் அது சத்திய சனமா தர்மமே என்று அழைக்கப்படுகிறது. பூமியில் நிறுவப்பட்ட பிறகு ஒரு முழுமையான மாற்றம் ஏற்படுகிறது. இது வேதங்களால் நிறுவப்படவில்லை, உங்கள் சொந்த கடவுளால் நிறுவப்பட்டது. சாஸ்திரி உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர். அவர் கூறுகிறார், நான் ஒன்றும் இல்லை. இது என் கடவுளின் செய்தி அல்ல. ஆம், உங்கள் கடவுள் இந்த செய்தியை என் மூலம் அனுப்பினார். இது உண்மைதான். அதனால் யாராவது பத்திரிகையாளர் ஆகஸ்ட் வேண்டியிருந்தது. ஒரு கோடீஸ்வர ஆசிரியர். ஆனால் உங்கள் கடவுளின் செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். இதுவே உங்களுக்கு உண்மையான செய்தி. கடவுளின் வரங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிறப்பை வெற்றிகரமாக்குங்கள்.